ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னே சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போது இந்த காலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிச்சாதான் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக வாழ முடியும். அண்ட் நம்ம எக்ஸ்பென்சஸ் நம்மளாவே பார்த்துக்க முடியும். அதில் சேவிங்ஸும் பண்ண முடியும். அண்ட் எவ்ரிடே இஸ் லேர்னிங். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரிடே எதுனா நம்ம கற்றுக்கணும். அது கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். உங்கள் ஃப்யூச்சரை பெட்டர் ஆக்க முடியும். நம்ம செய்கிற ஒர்க்கு தான் தெய்வமாக நினச்சி செஞ்சோன்னா அது நல்லபடியாக போகும். ஸோ கண்டிப்பாக நல்லா வழியாக தான் சம்பாதிக்கணும். யாருன்னா சொல்கிறாங்க 2 hours மட்டும் சம்பாதிங்க, வேலை செஞ்சால் போதும், இல்லை ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வரும், இல்லை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மணி டபுள் ஆகும். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், இது பாசிபிளாக இல்லையா? ஸோ அந்த ட்ராப்பில் போயிட்டு மாட்டாதீங்க. எப்போவுமே ஒரு வேலைக்கு போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம டைம், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஈஸியாக நான் எப்படி சம்பாதிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி என்ன ஒர்க் இருக்குது, என்ன ஜாப் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதில் மாட்டி இந்த ட்ராப்பில் லாஸ் தான் இருக்குது, டைம் வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கில் போகாதீங்க. இப்போது ஒரு எக்ஸிபிஷன் போடுறாங்க, ஸோ அவங்க ஆள் தேடுவாங்க ஸ்டாலுக்கு. 3 to 4 hours இருக்கணும். அவங்க பிக் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி கூட கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது, ஒரு 4 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நான் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் ஆஃபர்ஸ் வரலாம். இல்லை ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கேட்ரிங் சர்வீஸ் இருக்குது, ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஒரு டீசெண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட போகலாம். வில்லிங்காக இருந்தீங்க, உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்குன்னா அப்படி போகலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யலாம். இல்லை நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. ஒருத்தங்கக்கிட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும், ஆனால் எம்ப்ளாயீஸ் இருக்க மாட்டாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு ஜாப் வேணும், ஆனால் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்காது. அவங்க யார் அண்டர்லேயோ வேலை செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் ஐடியாஸ் கூட சொல்லலாம். எம்ப்ளாயீஸ் கூட சர்ச் பண்ணலாம் நியர்பை ஏரியாஸில். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக எல்லாரும் சம்பாதிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி மால் வெளியாடத்துக்கெல்லாம் போய் செலவு பண்ண முடியும். ஏன்னா ஆஸ் எ ஃபேமிலி பர்சன் உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு வெளியே போகணுன்னா எவ்வளோ செலவாகும். கேர்ள்ஸ்க்கு, லேடிஸ்க்கு வேறு ஆப்ஷன் பார்லர். பட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அண்ட் ப்ராப்பராக செய்யணும். இல்லைன்னா எதுனா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, சென்சிட்டிவ் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அது கூட அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டியூஷன்ஸில் நீங்கள் டீச்சிங், ஆர்ட், கிராஃப்ட் பண்ணலாம். இல்லை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது டீச்சிங்காக நீங்கள் பண்ணலாம். டியூஷன்ஸ் எடுக்கலாம், கிளாஸஸ், கிரேட்ஸ்க்கு. இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, குக்கிங் நீங்கள் வீட்லேயும் செஞ்சு டிஃபன் சர்வீஸும் பண்ணலாம். நியர்பை ஹாஸ்டல்ஸ் இல்லை பாய்ஸ் அக்காமடேஷன், கேர்ள்ஸ் அக்காமடேஷன் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கும் டிஃபன் பேக் பண்ணி அனுப்பலாம். நான் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் இதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா ஆக்கலாம். இன்னும் கமெண்ட்ஸில் சொல்லலாம், இந்த ஐடியா வச்சு நான் இதை பண்ணேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லோக்கல் ஏரியாவில் நீங்கள் கண்டிப்பாக அட்வர்டைஸ் பண்ணணும். இப்போ நிறையா ரீசேல் ட்ரெஸ்ஸஸ், பேக்ஸ் அந்த மாதிரி ரீசேல் பண்ணுறாங்க. அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டிஜிட்டல் ஒர்க். இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணுறது, யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதுக்கும் நீங்கள் அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம். பட் யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ரோ ஆகணுன்னா இட் வில் டேக் டைம். ரொம்ப டைம் எடுக்கும். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இந்த இன்கமுக்கு டைம் ஆகும். இது ஒரு ஆப்ஷன். இதுக்கு நிறையா கண்டென்ட் நீங்கள் திங்க் பண்ணணும், நிறையா ஒர்க் பண்ணணும் இதில். ஸோ யூடியூபர் ஆகிறதும் வேலை இருக்குது. எந்த வேலையுமே நான் வேலை பார்க்காம சம்பாதிக்க முடியும்னா என்ன தெரிஞ்சு அந்த வேலை கிடையாது.
அந்த மாதிரி வேலை கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் வேணும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறீங்க, ஒர்க் தேடுறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெயில் அனுப்புங்க. ஸோ யார் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். டேக் கேர். தேங்க்யூ.